2026 ஆகஸ்ட் 12 புதன்கிழமை பிரபஞ்ச வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான வானியல் நிகழ்வுக்கு ஐரோப்பிய கண்டம் சாட்சியமாகியுள்ளது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் வடக்கு ஸ்பெயின் வழியாக பயணித்த முழு சூரிய கிரகணம் பல பகுதிகளை சில நிமிடங்களுக்கு முற்றிலுமாக இருளில் மூழ்கடித்துள்ளது. ஸ்பெயினில் லட்சக்கணக்கான மக்கள் திறந்தவெளி பகுதிகளில் திரண்டு இந்த அரிய நிகழ்வை கண்டு மெய் சிலிர்த்தனர். 1999 ஆகஸ்ட் 11க்கு பிறகு ஐரோப்பாவில் நிகழ்ந்து முதல் முழு சூரிய கிரகணம் இதுவாகும். இந்த அபூர்வ வானியல் அதிசயம் பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஐரோப்பாவில் நிகழ்ந்து வரலாற்று சிறப்புமிக்க முழு சூரிய கிரகணத்தின் போது பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கண்டுகளித்து அரிய காட்சிகளையும் மக்களின் அனுபவங்களின்படி ஸ்பெயினில் இந்த கிரகணம் மிகவும் மனதை மயக்கும் வகையில் அமைந்தது. நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் முழு சூரிய கிரகணம் தெளிவாக தெரிந்தது. மாலையில் சூரியன் மறையத் தொடங்கிய தருணத்தில் சந்திரன் அதை முழுமையாக மறைத்தது. சந்திரன் சூரியனை முற்றிலும் மறைத்த சில நிமிடங்களில் பிரகாசமான வெளிச்சம் மறைந்து திடீரென இருள் சூழ்ந்தது. பகல் நேரத்திலேயே வானம் இருண்டதால் சூரியனுக்கு அருகே இருந்த வியாழன் கோள் மிக தெளிவாக பிரகாசித்து ஒளிர்ந்ததை மக்கள் கண்டு வியந்தனர். திறந்த வெளிகளிலும் கடற்கரைகளிலும் திரண்டிருந்த லட்சக்கணக்கான மக்கள் ஆகா, இது முற்றிலும் நம்ப முடியாத காட்சி என்று உணர்ச்சி வசப்பட்டு ஆரவாரம் செய்தனர். அடுத்து வட அட்லாண்டிக் பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஐஸ்லாந்தில் வானம் சற்று மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மேகமூட்டத்திற்கு இடையே சந்திரன் மெல்ல மெல்ல சூரியனின் ஒளியை மறைத்து முன்னறிய காட்சிகள் கேமராக்களில் அழகாக பதிவானது. சூரியன் மறைந்து மீண்டும் வெளிவந்த தருணத்தில் மேகங்களின் பின்னணியில் சூரிய கதிர்கள் மீண்டெழுந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த அரிய நிகழ்வை படமாக்க உலகம் முழுவதிலும் இருந்து புகைப்பட கலைஞர்களும் வானியல் ஆர்வலர்களும் ஐஸ்லாந்தின் திறந்தவெளி பகுதிகளில் திரண்டிருந்தனர். அடுத்து பிரிட்டனில் இது முழு சூரிய கிரகணமாக இல்லாவிட்டாலும் சூரியனின் பெரும் பகுதி மறைக்கப்பட்ட ஒரு ஏறக்குறைய முழுமையான கிரகணமாக அமைந்தது. ஸ்காட்லாந்தின் எடின்பர்க் மற்றும் கிளாஸ்கோ பகுதிகளில் சூரியன் அதிகளவில் மறைக்கப்பட்டது. வெல்ஸ் மற்றும் கார்ன்வால் பகுதிகளில் 94% முதல் 96% வரை சூரிய ஒளி முற்றிலும் மறைக்கப்பட்டது. லண்டனின் வரலாற்று சிறப்புமிக்க பிக்பென் எலிசபெத் கோபுரத்திற்கு பின்னணியில் இந்த விசித்திர வெளிச்சத்தை படம் பிடிக்க பெருந்திரளான மக்கள் கூடினர். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற ஐரோப்பிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளின் போது மைதானத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் போட்டியை மறந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தனர். வெளிச்சம் சட்டென குறைந்து அந்திப்பொழுது போன்ற சூழல் உருவானது. பறவைகள் குழப்பமடைந்து கூடுகளுக்கு திரும்பின. வளர்ப்பு நாய்கள் விரண்டு குறைக்க தொடங்கின. மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் பகுதி சூரிய கிரகணம் அழகாக தென்பட்டது. வடமேற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள சாசரல் சிகரத்தின் உச்சியில் அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு புள்ளிகளில் நூற்றுக்கணக்கான வானியலாளர்கள் சிறப்பு சாதனங்களுடன் கூடினர். பனி படர்ந்து ஆல்ஸ் மலை பின்னணியில் சூரியனின் ஒரு பகுதியை சந்திரன் பிறை வடிவில் மறைத்து அற்புதமாக இருந்தது. ஹகார் நகருக்கு அருகில் உள்ள டின்ஜெயின் கண்காணிப்பு கோபுரத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் கூடி பாதுகாப்பு கண்ணாடிகள் வழியாக சூரியனின் பகுதி மறைப்பை கண்டு மகிழ்ந்தனர். ஆகஸ்ட் 12 இரவு நிகழ்ந்த இந்த கிரகணம் சாதாரணமானது அல்ல. விண்வெளி வரலாற்றில் 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் 3 அரிய நிகழ்வுகள் ஒரே இரவில் ஒருங்கிணைந்தன. சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்தது. கிரகணம் நிகழ்ந்த அதே இரவில் விண்கல் மழையும் உச்சத்தை அடைந்தது. புதன், வியாழன், செவ்வாய், சனி, ஜுனரஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் ஒரே இரவில் வானில் காட்சியளித்தன. இந்தியாவில் உள்ள வானியல் ஆர்வலர்கள் பலரும் இந்தியாவில் ஏன் இந்த கிரகணம் தெரியவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தனர். காரணம் மிகவும் எளிதானது. இந்திய நேரப்படி இந்த கிரகணம் ஆகஸ்ட் 12 இரவு 9 மணி முதல் ஆகஸ்ட் 13 அதிகாலை 2:15 மணி வரை நிகழ்ந்தது. அந்த நேரத்தில் இந்திய துணை கண்டத்தில் ஏற்கனவே சூரியன் மறைந்து இரவு நேரமாகிவிட்டதால் இந்தியாவிலிருந்து இந்த கிரகணத்தை நேரடியாக காண முடியாமல் போனது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய மக்களுக்கு இந்த கிரகணம் ஒரு வரலாற்று மைல்கல்லாகும். பிரிட்டனில் அடுத்த முழு சூரிய கிரகணம் 2090 ஆண்டில் தான் நிகழும். அதாவது இன்னும் 64 ஆண்டுகளுக்கு அங்கு முழு கிரகணம் நிகழப்போவதில்லை. 2050 80% பகுதி கிரகணமும் 2081 95% கிரகணமும் தெரியும். அடுத்த ஆண்டே அதாவது 2027 ஆகஸ்ட் 2 மீண்டும் ஒரு முழு சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. எகிப்தின் லக்ஷரில் இது 6 நிமிடங்கள் 22 வினாடிகள் வரை முழு இருளை ஏற்படுத்தும். 1991 முதல் 2114 வரை 87 ஆண்டுகளில் தரையிலிருந்து பார்க்கக்கூடிய மிக நீண்ட கிரகணம் என்பதால் இது நூற்றாண்டின் கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது.
எதிர்பார்க்கப்படுகிறது. 2028 ஜூலை 22 அன்று நிகழும் கிரகணம் சிட்னி நகரை கடந்து செல்லும். சிட்னியில் 1857க்கு பிறகு, அதாவது 170 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றும் முதல் முழு கிரகணமாக இது அமையும். இயற்கையும் பிரபஞ்சமும் இணைந்து மனித குலத்திற்கு வழங்கிய இந்த பேரதிசயம் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.